நான் அறிந்த ஆரோக்கியத்தை உடன் இணைவது லதா ராணி. ஒரு சார் ஃபோன் பண்ணி கேட்டாருங்க, நான் நிறைய மூச்சு பயிற்சியில் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் ஞானியாயிருவீங்க, யோகியாயிருவீங்க, நீங்கள் உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களேங்க. அந்த மாதிரி உங்கள் மூச்சு பயிற்சிக்கு வந்தால் நாங்கள் ஞானியும் யோகியும் ஆக முடியுங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்டேன். திருமணம் ஆயிடுச்சுங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போது நீங்கள் ஞானி யோகி ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை யோசிச்சிருக்கணும். இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூச்சு பேச்சில் கலந்துக்கணும், ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஆகுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனைவிக்கு நல்ல கணவராகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும், ஆல்ரெடி நீங்கள் நல்ல தகப்பனாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னும் அதை காட்டிலும் எங்கள் அப்பா இந்த ஒரு 5 monthsக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே, இப்போ ரொம்ப சூப்பராக இருக்காரே, பெஸ்ட்டாக இருக்காரே, பெட்டராக இருக்காரே அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு எங்களால் முடியும். அட் சேம் டைம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய சாதிச்சிருக்கலாம். இதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலை, அதாவதுங்க நான் நிறைய முயற்சிகள் நான் செஞ்சுட்டே இருப்பேன், எனக்கு எல்லாமே தோல்வியிலாம் வரும். இப்போ இந்த பயிற்சியை கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சேன்னா அடுத்த ஸ்டெப் எனக்கு செகண்டா இல்லை, 3rd 4th போயிட்டே இருக்குது. எனக்கு 1st ஸ்டெப், 3rd ஸ்டெப், 5th ஸ்டெப் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours நான் காலையில் பயிற்சியெல்லாம் பண்ணுறேன். இன்னும் 1 மணி நேரம் செஞ்சேன் அப்படின்னா இன்னும் என்னுடைய உயர்வுகள் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களுடைய பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் படிகள் 1 2 இல்லாமல் 1 4 8 அப்படியா மாறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.